விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன். பேப்பர் படியன். பேப்பர் படியன். எங்கட பேப்பர் படியன். பேப்பர் படியன். வரா. 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 வந்துட்டேன். இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். வணக்கம். என்ன நீதி அமைச்சருக்கே தடையாமை, இடைக்கால தடையாமை. அதானே என்ன செய்யறது, பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டு அப்படித்தான். என்ன நீதி அமைச்சருக்கே நீதிமன்றத்தால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் இருந்து கண்டு ஒரு இடத்துல போயிட்டு பதவி எடுக்க சிக்கல் போல. இல்ல, அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு கட்சியின் உறுப்பினராக இருக்கிறார். அதாவது SLPP, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இருக்கிறவர். எப்படி இன்னொரு கட்சியில போய் பொறுப்பில் இருக்க முடியும்? அப்படியே பிரச்சனை போய் கொண்டிருக்கு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி நேற்று எல்லாம் வந்து போட்டார். கைச்சாத்தங்கள் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டது. சரி, அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரானோடு தொடர்பு வச்சிருக்கிறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், பொருளாதார தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. பாப்பம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்தும் பங்களிப்போம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அறிவிச்சிருக்கிறார். இலங்கையில் பேரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க தயாராக உள்ளதாக ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பியா வந்து இருக்குது. ரணிலையா சும்மா வரவேற்று வந்த படமும் போட்டு கிடக்குது. நேற்றெல்லாம் கொழும்பு முடங்கியது இவருடைய வருகை காரணமாக. அந்த அளவுக்கு வாகனங்கள் எல்லாம் என்ன மாதிரி எங்களை சமூக வலைத்தளத்தை போய் பார்த்தா தெரியும். வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஈரான் இலங்கை ஜனாதிபதிகளால் திறந்து வைக்கப்பட்ட உமா ஓயா திட்டம் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்பேன் என்ற செய்தியும் கிடக்குது. ஈரானிய உள்துறை அமைச்சரை கைது செய்ய சிவப்பு அறிவித்தல் இலங்கை வந்த குழுவில் அவர் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்தார். 1994 ஆண்டு அர்ஜென்டினா ஜுனஸ் ஐரஸில் உள்ள ஜூத சனசமூக நிலையம் ஒன்றில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் 85 பேர் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஈரானிய உள்துறை அமைச்சரை கைது செய்வதற்கு சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்பால் கோரியுள்ளது. அந்த செய்திதான் வந்து கிடக்கு. சரி சரி, அவர் இந்த வந்த குழுவில் அவர் இடம்பெறவில்லை தெரிவிச்சிருக்காரு. சும்மா சரி, இங்க வந்திருந்தா இங்க வச்சு அவரை பிடிச்சிருந்தா பரபரப்பா இருக்கு. ஈரான் இலங்கைக்கு இடையில் நெருக்கமான நட்புறவு ஜனாதிபதி ரணில் அறிவிச்சிருக்கிறார். உமாஓயா திட்டத்துக்கு உதவிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். சரியானா சம்பள நிர்ணய சபை கூட்டத்தை புறக்கணித்த முதலாளிமார் சம்மேளனம் எந்தவித முடியுமின்றி தோல்வியில் முடிந்து போச்சு. பாருங்க, இந்த முறையும் இந்த ஏழை மக்கள், கொழுந்து பறைக்கின்ற எங்கள் உறவுகள், தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். என்னதான் செய்கிறது? இதுக்கு யாரு என்ன முடிவு தர போறா? அதான் இன்றைக்கு நான் இது சம்பந்தமான ஒரு நேர்காணல் ஈடுபட போறேன். கேட்போமே, கேட்டு விடுங்க. கேள்வி சூத்திரதாரிகளுக்கு அதிகபட்ச தண்டனை எதிர்கட்சி தலைவர் சைத்தன்னா சொன்ன செய்தி வந்திருக்கு. வேற யாரோடையும் போடுற டீல் எல்லாம் என்னோட போட வர வேண்டாம். அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுப்பாராம். 4 சம்பவங்களில் பின்னணியில் கோட்டா சார்ல்ஸ் குற்றச்சாட்டு. ஒன்று யோசப் ராசிங்கம் படுகொலை, ரவிராஜ் படுகொலை, 2009 ஆண்டு இறுதி யுத்த படுகொலையில் 2019 உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் ஆகிய 4 சம்பவங்களின் பின்னணியில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபய ராஜபக்சே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மைத்திரிக்கு நிரந்தர தடை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு என்கின்ற செய்தி வந்து கிடக்குது. அவர் ஏன் அவருக்கு தடை என்றால், அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்பது யாப்பு. சரியா? அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய யாப்பின் அடிப்படையில் இருக்கிற அதிகாரம். ஆனா அதே நபர் ஜனாதிபதி பதவியை இழந்து விட்டால் அல்லது பதவிக்காலம் முடிந்து விட்டால், அவர் ஜனாதிபதியாக இல்லாத நிலை வந்தால், அவர் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தலைமைத்துவ பதவியிலிருந்து விலகி அந்த கட்சியின் சிரேஷ்ட அங்கத்தவராக மாற வேண்டும். சரியா? முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் போல மாற வேண்டும். அதை விட்டுட்டு இவர் என்ன செய்தார் என்றால், ஜனாதிபதி பதவி முடிந்த பிறகும் கூட இவர் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராகவே இருந்திருக்கிறார். இது சட்டப்படி பிழை என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டதை அடுத்துதான் அவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இறுதியாக ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பள பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல் என்ற செய்தி வந்து கிடக்குது. ஜனாதிபதி தலையிட்டால் இதுக்கு பிரச்சனை முடிவுக்கு வருமோ என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி விஜயதாசவுக்கு நீதிமன்றம் தடை என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கிறது. தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக ஜோசப் ரவிராஜ் உட்பட யுத்தகால படுகொலைகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 4 முக்கிய சம்பவங்களில் பின்னால் கோத்தாபாய தமிழ் கூட்டமைப்பு எம்பி சபையில் குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி பிரதான தலைப்புச் வந்து கிடக்குது. ஈரான் ஜனாதிபதியுடன் இலங்கைக்கு செல்லவிருந்த ஈரான் உள்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும், அர்ஜென்டினா விடுவித்த வேண்டுகோள்.
சுதந்திர கட்சி பதில் தலைவராக விஜயதாச நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க. அந்த செய்திலையும் வந்து கிடக்குது. ஏன்னா அந்த மைத்திரிபால சிறிசேனவால நீக்கப்பட்டார்களே 3 பேர். யார் யார் அந்த யார் மஹிந்த அமரவீர, நிமால் சிறிபால சில்வா, நிமால் சிறிபால சில்வா அவர் நீக்கல. ஆனால் மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட மற்றது இவர் இன்னொருவர் இருக்கிறார், அழகியவன், அழகியவன், இவர்கள் எல்லாம் நீக்கினார். அப்ப அதுக்கு கூட நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. அதாவது அந்த அவர்கிட்ட நீக்கிற அந்த செயற்பாடு கூட தடைக்குள்ளாயிருக்கு. ஆமா ஆமா. சுதந்திர கட்சியின் இந்த ஏற்கனவே பார்த்த செய்தி, உமாயா திட்டம் அங்குரார்ப்பணம், ஈரான் இலங்கை ஜனாதிபதிகள் தலைமையில் வைபவம் என்கிற செய்தி வந்து கிடக்குது. காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளில் சிறிதளவு முன்னேற்றம் ஏற்படவில்லை அமெரிக்கா கூறுகிறது. கவலைக்குரிய விஷயங்கள் என்னன்னா, தமிழரசு கட்சி நிர்வாக குழு தெரிவை ரத்து செய்ய கோரும் வழக்கு ஒத்திவைப்பு என்கிற செய்தி வந்து கிடக்குது. வீரசேன கமகே எம்பியாக சத்திய பிரமாணம் நேற்றைய தினம். அதே மாதிரி சைத்தின் கையொப்பத்துடன் பயிரப்படும் போலி கடிதமா, பயிரப்படும் போலி கடிதம். சஜித்தின் கையொப்பத்துடன் பயிரப்படும் போலி கடிதம். போலியா கையொப்பத்தை ஸ்கேன் பண்ணி இன்னும் எடுத்து போலியா ஆவணங்களை பகிர்றாங்களாம். அதே மாதிரி சக்ரான் சூலா கொடித்துவக்கு இடையிலான தொடர்பு என்ன? காவிந்த ஜெயரத்ன எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். நிறைய கேள்வியில கேட்கறாங்க. 5 வருஷமா கேள்வியில தான் கேட்டுட்டு இருக்காங்க. தீர்வு தான் வர மாட்டேங்குது. தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு எனக்கு ஏதாவது செய்யும் திட்டமா? சபையில் சைத் கேள்வி. அவருடனும் டீல் போட மாட்டாரும். உயிருக்கும் பயம் இல்லையா? நேற்று சொன்னார், தன்னை போட்டியில களமிறங்க விடாம தடுக்கிறதுக்கும் வழி செய்வாங்களாம். அது யாராலையும் தடுக்க இயலாதாம். தான் ஜனாதிபதியாகி ஆன பிறகு தன்னோட டீல் போட வர வேண்டாமாம். மற்றது உயிருக்கு பயம் இல்லையாம். தன்னுடைய தந்தையாரும் நடுரோட்ல செத்தவராம். தானும் கூட அப்படி தான் சாகிறது கூட தயாரா இருக்கிறாராம். பயப்பட மாட்டாராம் அப்படின்னு சொன்னார். தமிழ் முஸ்லிம் மக்களே தன்னை விரட்டியதாக கோத்தாபாய கூறியிருப்பது முழு பொய். கபீர் ஹாசிம் எம்பி சொன்ன செய்தி வந்து கிடக்கு. சரி சரி சரி, போட்டு வாரண்ணா. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.